சொல்வதெல்லாம் உண்மை. மனசுல சந்தேகம் ஒரு அதுல இருந்து நான் யாருக்கிட்டே நான் பேசுறதே விட்டுட்டேன். தப்புதான் ராஜி. நான் இப்ப கூட நான் சொல்றேன் எனக்கு நீ வேணா கிரண்குமார். கிரண்குமார் அண்ணா வீட்டில் இருக்கிறேன். அக்கா வந்து சூசைட் பண்ணிக்கினாங்க நடுவில். எத்தனை பசங்க நீங்க? நாங்கள் 3 பேருமா. அம்மா வந்து இல்லை, சின்னதுலேயே இறந்துட்டாங்க. இறந்த உடனே அக்கா தான் எல்லாமே எங்களுக்கு. அக்காவை நடுவில் சூசைட் பண்ணிக்கினாங்க. எதுக்கு பண்ணாங்க? வீட்டு சண்டையில். எதுக்கு சண்டை? அப்பாவுக்கு எனக்கு சண்டை. அப்பா அடிக்கடி அடிப்பார் என்ன. சும்மா பயமுத்துலான்ட்டு லைட்டாக கொஞ்சம் கிருஷ்ணா ஊற்றி கொளுத்திக்கிச்சு. சுத்தம் ஃபுல்லாக ஃபயர் ஆகிடுச்சு. கேம்ஸில் ஒரு 15 நாளைக்கிட்ட வந்துட்டு இறந்துட்டாங்க. அப்போ வந்து அவங்க சொன்னாங்க என்னன்னு, இந்த பொண்ணை விட்டுறாத, இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ. இந்த பொண்ணு உங்களுக்கு சொந்தமா? அப்பாவோட அண்ணன் பொண்ணோட பொண்ணு இது. சரி, உங்க அண்ணன் யாரை கல்யாணம் பண்ணியிருக்காரு? எங்கள் அண்ணன் வந்து வெளி பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்காம்மா. அது அக்கா இறக்கறதுக்கு முன்னாடி பண்ணிட்டாரு? ஆமாம். இல்லை அவங்க இறந்துட்டாங்க. அது அப்புறம் தான் பண்ணுது. எனக்கு நான் கல்யாணம் பண்ணி முடிச்சிருந்தா எங்கள் அண்ணனே பண்ணேன் பின்னாடி. அப்படியா? ஏன்? ஃபஸ்ட்டு வந்து இப்போ எங்கள் கல்யாணம் பண்ணி இது வந்து ஒரு பெரிய பொண்ணு ஒன்று இருக்குது. அதை கல்யாணம் பண்ணிக்க கேட்டாங்க. கட்டி கொடுக்க மாட்டேன், ஆட்டோக்காரன் இருந்தால கட்டி கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. சரின்ட்டு நான் வந்து என்ன செஞ்சேன், இது முன்னாடி இந்த சின்ன பொண்ணை நான் லவ் பண்ணுறேன். லவ் பண்ண அப்படி வாரமான வீட்டுக்கு வரோம், பேசுவோம் கொள்வோம் எல்லாரும். அப்படி வீட்டில் எல்லா வீட்டுக்குள்ளே தான் பேசக்கூடும். எங்கள் அக்காலாம் இருந்தால் எல்லாம் அப்படி போயிருந்தோம். செத்த உடனே ஒரு உந்து இல்லாமல் போயிடுச்சு, எனக்கு ஆதரவு இல்லாமல். அம்மா மாதிரி பார்த்தாங்களா அவங்கள? எங்கள் அம்மா கற்றுதே எங்கள் அக்கா தான் இல்லாமல். அவங்க சொல்லி தான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணேன். இப்போ எல்லாம் என்ன வேலை செய்கிறாரு தம்பி? அப்பா ரயில் ஹாஸ்பிட்டலில் வேலை செஞ்சாருமா. சீப் அட்டெண்டாக வேலை செஞ்சார். அவருக்கு குடிக்கிற பழக்கம் ஓவர் எல்லா பழக்கம்லாம் இருந்துச்சு. அதால் வந்து சண்டை டெய்லி ஹாஸ்பிட்டல் வேலை செய்யறதுக்கு சண்டை போட்டு வேலை விட்டு சஸ்பெண்ட் பண்ணாங்க. திரும்பி காலையில் விழுந்து வேலையை வாங்கி கொடுத்தோம். வேலையை காத்துனா திரும்பி சீப்பர் வேலை செஞ்சார். பெரிய வேலை கொடுத்தாங்க. முடியலன்ட்டு வேலையை விஆர்எஸ் எழுதி கொடுத்துட்டாரு. வேலையை வேணான்ட்டு எழுதி கொடுத்துட்டாரு. இப்போ பென்ஷன் வாங்கின்னு இருக்கிறாரு. இப்போ கல்யாணம் பண்ணேன், எங்கள் அக்கா பொண்ணு கல்யாணம் பண்ணேன். எங்கள் அக்கா செத்தவொடனே சொல்லிச்சு. எங்கள் அண்ணன் என்ன செஞ்சான், பெரிய பொண்ணை கேட்டேன் கட்டி கொடுக்க மாட்டேன்ட்டாங்களே ஆட்டோ டிரைவருக்கு. நீ அந்த சின்ன பொண்ணு நீ கல்யாணம் பண்ணக்கூடாது, எனக்கு கொடுக்காத பொண்ணு நீ அந்த வீட்டில் குடும்பத்தில் பொண்ணு எடுக்கக்கூடாதுன்னா. நான் பேரில் விட முடியாது, எனக்கு மனசு கேட்கல. ஐயோ அக்காவை இது மாதிரி சொல்லிட்டு போயிடுச்சு. எங்கள் அண்ணன் என்ன செஞ்சான், நான் ஒரு பொண்ணு அது மாதிரி லவ் பண்ணியிருந்தேம்மா. அந்த பொண்ணு என்ன லவ் பண்ணிருந்துச்சு. எப்படி 2 பொண்ணை லவ் பண்ணீங்க? ஏம்மா அந்த பொண்ணு என்ன லவ் பண்ணிருந்துச்சுமா. அந்த பார்த்தாலும் அடிக்கடி ஓடி வந்துடும், வீட்டாண்டெல்லாம் ஓடி வந்துக்குது. எனக்கு அந்த பொண்ணு அது குவார்டர்ஸில் இருக்குமா, ரயில் ஹாஸ்பிட்டலாண்டியே குவார்டர்ஸில் இருக்குது. அந்த பொண்ணை பார்த்து சரின்ட்டு எங்கள் என்ன செஞ்சான், அந்த பொண்ணை பார்த்துட்டு நிச்சயம் பண்ணிட்டு வந்தான். அடுத்த வாரம் கல்யாணம் பண்ண போகிறோம், அடுத்த ஒரு 4 நாளுக்கு முன்னாடி கல்யாணம் ஆக போகுது, அதுக்கு நான் கொண்டாடி கொண்டு நான் ஓடி வந்துட்டேன். போய் வேளாங்கண்ணியில் போயிட்டு கல்யாணம் பண்ணேன். கல்யாணம் பண்ணிட்டு எந்த பிரச்சனையும் இல்லைம்மா. ஏம்மா என் மேலே ஒரு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி திருட்டு கேஸ் இருந்துச்சுமா. ஒரு 2 திருட்டு கேஸு, ஒரு 307 கேஸு, கத்தியில் குத்துன கேஸு. பண்ணீங்களா? அப்போ பண்ணலம்மா, அப்போ பண்ணுவோம்மா. பண்ணீங்க? ஆமாம். எங்கே போய் திருடுவோம். எங்கே போய் திருடுவோம்? ரயில் ஹாஸ்பிட்டலில் போய் ரயில்வேல போயிட்டு இரும்பு திருடுவோம், மாங்காய் ஆச்சுன்னா விற்போம். அதுதான் செய்வோம். என்ன கேஸ் இருந்தது உங்க மேல? திருட்டு கேஸ் இருந்தது. எந்த திருட்டு? இத்தா பண்ணி செல்லு திருடுன கேஸு. எங்க செல்லு திருநீங்க? அது இன்னொரு பையன் எத்தான்ட்டு என் மேலே போட்டுக்கிட்டான். நீ செல்லுனா ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடிமா, 20-25 வருஷத்துக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி செல்லை வாங்கி கொடுறான்ட்டு சும்மா ஷோ காட்டலான்ட்டு போய் பார்த்தால அதில் நிறைய பூச்சி போட்டாங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி செல்லே கிடையாது. 18 எனக்கு படிக்க தெரியாதுமா எனக்கு. அடுத்தது செல்லு வந்த புதுசு. அப்போ வந்து அவன் செல்லை திரும்பி வந்து கொடுறான்ட்டு. பரவாயில்ல. இன்னொரு கேஸ் இந்த கத்தியில குத்துன கேஸ். எது குத்துனீங்க? போதிலம்மா. குத்துனவன் கூட இருக்கிற பையன், குத்துப்பட்டவன் வந்து யாருன்னே தெரியாது. அது வரைக்கும் அவனை பார்த்தது கூட கிடையாது. அந்த மாதிரி போதை எதுக்கு உங்களுக்கு? இப்போ கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னாடிமா. அது என்ன வயசு இருக்கும் உங்களுக்கு? இப்போ எனக்கு 32 வயசு ஆகுதுமா. அப்போ கத்தியால குத்தும் போது அப்போ நம்ம ஒரு 20-22. ஏன் அப்படியெல்லாம் பண்றீங்க? அப்போ கேட்பாரு அப்போ யாரும் இல்லாமல் இருந்துச்சு. யாரும் வந்து பக்கத்துல இல்லை, புத்திமதி யாரும் சொல்ல மாட்டாங்க. எங்க பார்த்து இதெல்லாம் கத்துக்கிறீங்க? தண்ணி அடிக்கணும், ஒரு பீரு குடிப்பேன், அவ்வளோதான். கெஞ்சா அடிப்போம்மா. கெஞ்சா அடிப்பேன். சாதாரணமா சொல்றீங்க? கெஞ்சா அது எங்கள் அப்பா சின்ன வயசுல பார்த்து கற்றுக்கணுமா. அதை யாரு கஞ்சா? உங்க அப்பா கஞ்சா அடிப்பாரா? எங்கள் அப்பா அடிப்பாருமா.
அதை பார்த்து கத்துக்கிட்டீங்களா? எத்தனை வயசுல எனக்கு கஞ்சா அடிக்கிறீங்க? நான் ஒரு 22 வருஷமா வச்சுக்கிறேம்மா. இப்போ உங்களுக்கு என்ன வயசு? 32 வயசு ஆகுது. 10 வயசுல இருந்து 12 வயசுல கத்துக்கிறேம்மா. போதை மாத்திரை போடுவேன். என்னது அது போதை மாத்திரை? அடிப்பேன். என்ன போதை மாத்திரை? போதை மாத்திரைனா அது சுகருங்களுக்கு லேடிஸுங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணா கொடுக்குறதுமா மாத்திரை. அது போதை மாத்திரை ஒன்று போட்டாலே வந்து 3 நாளைக்கு போதை இருக்கும். அந்த சுயனாலவே தெரியாது என்ன செய்யறேன் ஏது பண்ண. எங்க இருந்து இதெல்லாம் கத்துக்கிறீங்க? எல்லாம் பசங்களை பார்த்து கூட இருக்கிற இது பசங்க. எங்க கிடைக்கும் இந்த மாத்திரை? மெடிக்கல்லம்மா. சும்மா கொடுப்பாங்களா? அப்புறம் சேலமா கொடுக்க மாட்டாங்கம்மா. டூப்ளிகேட் மாதிரி கையெழுத்து சைன் போட்டு பசங்க எவனா வாங்கி வருவானுங்க. ஒரு மாத்திரை 100 ரூபாய் 200 ரூபாய் விற்பானுங்க. வாங்கி போட்டுது இதில் தான் இருந்தேன். அப்போ அதெல்லாம் விட்டு தான் என் பொண்டாட்டியை கல்யாணம் பண்ணேன். கிரண்குமார் சகலகலா வல்லபன்ல நீங்க. சரி, கல்யாணம் பண்ணி ஓடி வந்தீங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே சேர்க்கல எங்கள் 2 பேரையும். சோத்துக்குற கையில் காசெல்லாம் இருப்பேன். சரிடி நீ இருடி எங்கள் அண்ணன் வீட்டாண்டே வெளியே உக்காந்து நான் போயிட்டு நான் ரோட்டுக்கு போயிட்டு எவனா பசங்க இருக்கானா பார்த்துட்டு வரட்டு அவனுக்கு கையில் 20 ரூபா 30 ரூபா வாங்கிட்டு ஒரு 2 பரோட்டா வாங்கிட்டு 1.5 பரோட்டா அவருக்கு கொடுத்துட்டு அந்த பாதி பரோட்டா துண்டு கொண்டு உட்காந்து இருப்பேன். எல்லாம் ஓடிச்சு. திரும்பி வந்து எங்கள் அண்ணன் வந்து பிரியாணி துண்டு வந்து நான் கீழே நாய் கொட்டுவானுங்க. மறுநாள் எடுத்து வந்து பிரியாணி கறி கிரி மாற்றிட்டு வந்து பட்னியாக இருப்பேன். எப்படி பொண்டாட்டியை காப்பாத்துனீங்க? ஆட்டோ ஏற்றம்மா. அப்போ நடுவில் ஆட்டோ ஓட்ட ஆரம்பிச்சாங்க. இருக்கும் போது இருக்கும்போது எங்கள் அக்கா வந்து செஞ்சு ஒரு ஆட்டோ லைசன்ஸ் எடுத்துக்கடா, உனக்கு எந்த தொழிலும் இல்லை, அது சம்பாதிச்சுட்டு ஆட்டோ. அவ்வளவு நாள் எந்த தொழில் இல்லாம இருந்தீங்க? திருட்டு தொழிலாவே இருந்தீங்க? ஊர் சுத்தமா எங்கள் அப்பா அடிப்பாரு. நல்ல தொழில், சூப்பர் தொழில், ஊர் சுத்துறது. இங்கே இருக்க மாட்டேம்மா, இந்த ஊர்ல இருக்க மாட்டேன், ஊரை விட்டு போயிடுவேன். யாரு காசு கொடுப்பாங்க? திருட்டுல ஏறி போயிடுவேன். ஆடாப்பாவீங்களா? ஊரை விட்டு போயிடுவேன். அப்படியே தான் இருந்தேன். அப்ப எங்க அக்கா காசு இந்த பொண்ணை நான் கட்டினேன். இந்த அப்ப திரும்பி வந்து போலீஸ் வந்து தொந்தரவு கொடுத்தது. திரும்பி போயிட்டு போலீஸ் தொந்தரவு கொடுக்க கூடாதுல்ல உங்களுக்கு? அப்பெல்லாம் ஒன்றும் செய்யலம்மா. நான் திரும்பி பொண்டாட்டி கல்யாணம் பண்ணி வந்து கமிஷன் ஆஃபீஸ்ல எழுதி கொடுனாங்க. போய் கமிஷன் ஆஃபீஸ்ல எங்கள் அக்கா சூசைட் பண்ணும் போது எழுதி கொடுத்தேன். இந்த தப்பா செய்ய மாட்டேன், நான் ஒழுங்கா இருக்கிறேன் யான்னு எழுதி கொடுத்து திரும்பி வந்தேன். திரும்பி வந்து தொல்லை கொடுத்தாங்க. திரும்பி போய் எழுதி கொடுத்தேன். கல்யாணம் பண்ணிக்கினேன் போய் எழுதி கொடுத்தேன். குழந்தை பெற்ற இருக்கும்போது பையன்மா பையன் பிறந்த உடனே அவங்க வீட்டுல சேர்த்துக்கிட்டாங்களா? எங்க வீட்டுல சேர்க்கல. நான் தனியா இருந்தோம். ஒரு 6 மாசம் 7 மாசம் தனியா இருந்தோம். அவங்க அம்மா தான் எல்லாமே எங்களுக்கு செஞ்சாங்க. அக்கா அவங்க தான் எனக்கு எல்லாமே செஞ்சாங்க. வீட்டு சாமான்லாம் எடுத்து கொடுத்தாங்க. சாமான் துணி எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. எல்லாம் வாங்கி வச்சுட்டு எல்லாம் இருந்தோம். அப்புறமா எங்க வீட்லயே வந்து நான் இருந்தோம். நீங்க 2 பேர் மேல் வீட்லயும் கீழ் வீட்லயே இருக்கிறீங்களா? நான் ரோட்ல இருக்கிறேன், என்னால முடியல, வாடகை வீட்டுல இருக்க முடியலன்ட்டு. சொந்த வீடா? சொந்த வீடுமா. ஐநா வாட்டில் வந்து இருந்தோம். ஐநா வாட்டில் இருந்துட்டு எந்த பிரச்சனையும் இல்லை. போலீஸ் வரும், டே கிரணே ஸ்டேஷனில் கணக்கு காட்டணும்டா, ஆள் இல்லைடா, வாடா. சரி சார் வரேன் சார். ஒருத்த வாரம் கழிச்சு டே எங்கேயும் கணக்கு ஆள் இல்லைடா, வாடா. வரேன் சார். டேய் இவனுக்கு தெரியுமாடா, இவன் வந்தானாடா, டேய் இவனை பாடுறா. தெரியும் சார், பார்த்தேன் சார். இவனை எங்கடா பார்த்தேன், எனக்கு உடனே ஃபோன் பண்ணுறான், சொல்கிறேன் சார். அவனை பார்க்கலன்னா உன்னை அடுத்த நீ தான் ஜெயிலுக்கு போவேன். எதுக்காட்டினா நீ தானே ஜெயிலுக்கு போவேன். ஏன்னா ஒரு கேஸை போட்டு அமுச்சு விட்டுருவேன். உங்களுக்கு உங்க வைஃப்க்கு என்ன பிரச்சனை? வைஃப் எங்கள் அம்மா வீட்டில் வாழ மாட்டேன்னு வந்துச்சுமா. ஏன்? எது பேசுதுதான். எப்படியா பேசணும் வேணா? பொண்ணு நீ என்ன பேசுவேன்? வேலைக்கு போவாதடி ராஜி, இத்தனை வருஷமா வேலைக்கு போனதில்லை, இப்போதான் வேலைக்கு போகிற புதுசம். வேலைக்கு போகும்போது சந்தேகம் பண்ண விட்டதில்லை. நீங்கள் அக்கா வீட்டில் பேசுகிறேன்னு சொன்ன உடனே பயம் வந்து ஐயோ நாளைக்கு எதனா ஆகிட போய் தப்பாக போயிட போதும், இல்லை வேற எனக்கு வச்சுப்பாங்க அப்படி பயந்துக்கிட்டு தான் நான் ராஜி நீ வேலைக்கெல்லாம் போவாதேன்னுட்டு சொன்னோன்னே என் இஷ்டம், என் சந்தோஷத்துக்கு நான் போவேன், அதெல்லாம் நீ கேட்கக்கூடாது அப்படி சொன்ன. இன்னும் எனக்கு கோவம் ஏற ஆரம்பிச்சிச்சு. என்னாடி உன் இஷ்டம், உன் சந்தோஷத்துக்கு வேலைக்கு போவோம், என்ன சந்தோஷம் அடி உனக்கு? முன்னாள் நம்ம 10 வருஷமா சந்தோஷம் இல்லாமல் என்ன குடும்பம் எடுத்துட்டோம் அப்படி கேட்டு நான் கத்தியிருந்தேன். அப்போ பார்த்தா அது பேச போட்டு அடிச்சிடுது. வீட்டை விட்டு ஓடி வந்துச்சு அவங்க அம்மா வீட்டுக்கு. அப்போ நான் சொல்றேன் ராஜி எங்கள் வீட்டுல நீங்க தப்பு பண்ணியிருக்கேங்கன்னு உங்களுக்கு தெரியுது. பண்ணிக்கிறேம்மா, பயத்துல தான்மா பண்ணேன். இப்ப எல்லாம் போயிட்டாங்க. இப்போ நான் பிளாட்பார்ட்ல ரோட்ல தூக்கி நிக்கிறேம்மா. ஏன்? இப்ப வீட்டுக்கு வர இல்லாமம்மா. அடுத்து வீட்டு வாசல போய் 20 நாளைக்கு முன்னாடி காய்த்து அறுத்துக்கினேன். 14 தயிர். எதுக்கு காய்த்து அறுத்தீங்க? அதுதான்மா. அண்ணன் பாக்குறது இல்லையா? ஹாஸ்பிட்டல் விட்டு வந்தோடனே ரோட்ல தான் தூக்கி நிக்கிறேன். சென்ட்ரல்ல தான் ஆட்டோல தான் பத்து நிக்கிறேன். வைஃபை வேற என்ன பண்ணீங்க? வேற கிருஷ்ணால ஊத்துனேன். வீட்டுக்குள்ள போய் கதவு தாப்பால் போச்சு. மேலே கிருஷ்ணால ஊற்றிட்டு காலி தீப்பிட்டு வச்சுன்னா பக்கத்து வீட்டுக்கார இருக்கிறாங்க. அவங்க எதில் பார்த்துறேன், வரமாட்டியா நீ புள்ளி வச்சுனா ஊற்று சாப்பிட்டு நீ ஒழுங்கா இருந்துச்சு பயமுத்து தான் செய்கிறேன்.
குடும்பத்தில் யாரும் ஒருத்தர் சாவிச்சு நீ ஒழுங்காதடி போவாதடி செல்லாதடி. எப்படி வருவாங்க உங்க வைஃப் உங்க கூட இப்படி எல்லாம் பண்ணீங்கன்னா? அம்மா பயம்தாம்மா எனக்கு. என்ன பயம்? ரொம்ப பொண்டாட்டிய போயிட்டு போனா அது மாதிரி நம்பிக்கை இருக்குதுமா. நான் குழந்தைலேருந்து அப்போ வந்து கல்யாணம் பண்ணேம்மா. அது மாதிரி நம்பிக்கை இருக்குதுமா எனக்கு. நீங்க இப்ப என்ன பண்றீங்க தெரியுமா? வெறித்தனமா இருக்கீங்க. இது வந்து பாசம் கிடையாது, இது வெறி. பைத்தியம் முச்ச மாதிரி ஆகுதுமா. உங்க வாழ்க்கை உங்க கண்ட்ரோல் இல்ல. நீங்க போதைக்கும் கோவத்துக்கும் வெறித்தனத்துக்கும் அடிமை. இல்லம்மா எப்படிங்க உங்க ஒரு பொண்ணு உங்க கூட வந்து வாழ்வா? ஒய்ஃப் கூட வந்த முக சொல்லிச்சுமா நீ குடிக்கூடாது ஒழுங்கா இருக்கணும். சரிம்மான்ட்டு நாட்டு மருந்து வாங்கி குத்துச்சு. டெய்லி 20 நாள் நாட்டு மருந்து குடிச்சிருந்தேன். காலையில் நாட்டு மருந்து குடிச்சிட்டு போயிடுவேன். இப்போ ஸ்டேஷனில் போய் சார் அப்போ எப்படி 7 நாள் 10 நாள் கழிச்சு ஸ்டேஷனை விட்டு வரேன்னு சொல்லிச்சு. 7 நாள் கழிச்சு பெரிய பையனை பார்க்கணும்னு கூப்பிட்டு வந்துச்சு. வீட்டில் ஒரு கத்தி வச்சுருந்தேன். கூப்பிட்டு மொத்தம் உட்காந்துட்டு வண்டி கூட்டின்னு போயிட்டேன். ரெட்டில்ஸ் ஏறி கூட்டின்னு போயிட்டு கத்தி வச்சு மாட்டீங்க வாயணும்ட்டு அதோட வீட்டுக்கே போகக்கூடாது. எப்படி வருவாங்க கத்தி வச்சு மிரட்டினா? எப்படி வருவாங்க? தப்புதாம்மா ஒரு புத்தி இல்லாம செய்தம்மா. அவங்க வீட்டில் போய் காலையிலே விட்டம்மா. இது தப்பா நீங்க என்ன சொன்னா இனிமேட்டு கேட்குறேன், என்ன சொன்னா இனிமேட்டு கேட்கவும் மாட்டேன். எது சொன்னா நான் பண்றேன். காலையிலே அவங்க வீட்டில் விட்டேன். லவ் மேரேஜமா? எத்தனை வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி? 9 வருஷம் ஆயிடுச்சு. எப்படி வாழ்ந்தீங்கம்மா? நல்லாதாம்மா இருந்தேன். ஆனா கூட சந்தேகமும் கூடவே தாம்மா இருந்துச்சு. எப்பவுமே இருந்தது. எப்பவுமே இருக்கு, வெளியில காட்டாம அவர் மனசுலயே வச்சுப்பாரு. ஆனா உங்களை பாசமா பார்த்துப்பாரு, ரொம்ப பாசம். பிள்ளைங்களெல்லாம் நல்லா பார்ப்பாரு. சம்பாதிச்செல்லாம் கொடுப்பாரா? அவ்வளோலாம் சம்பாதிக்க முடியாதுமா அவரால். போறேன்ட்டு வண்டி போறேன்ட்டு வீட்டுக்கு வந்து படுப்பாரு. ஓட்டுற காசு கொடுப்பாருல்ல. திருட்டெல்லாம் விட்டு இருந்தாரா நீ கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம்? கூடி பழக்கம் கஞ்சா அடிக்கிறதெல்லாம் இருக்குமா? எப்பவுமே இருந்ததா? இப்ப கூட இருக்குமா? இல்ல விட்டுட்டேன் சொல்றாரு நான் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம். இல்லம்மா மாத்திரை போடுறதெல்லாம் விட்டோமா. உப்பு குடிக்கிறது உப்புதான் ஆரம்பிச்சேன். நீங்க சொன்னீங்க குடிக்கிறதெல்லாம் விட்டுட்டேன்னு. உப்புமா இப்போ ஸ்டேஷன் வந்து கூட்டு போகணும் நாட்டு மருந்து சாப்பிட்டுருந்தேம்மா. அதுதான்மா வாங்கி கொடுத்துச்சு. அதுக்கு முன்னாடிமா ராஜி அதெல்லாம் இருக்குமா? எப்பவுமே இருந்தது. எப்பவுமே எனக்கு கஞ்சா அடிக்கிறது. எனக்கு வந்து கல்யாணம் ஆன அப்ப எனக்கு தெரியாதுமா. கல்யாணம் ஆன புதுசுல ஒரு காணோன்னு தேடிட்டு இருந்தாரு. பரபரப்பா தேடுவாரு. என்னன்னு பார்த்தா அது மாதிரி பேக்கெட் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஒரு பேக்கெட்டு அப்படின்னு. என்னப்பா இது பேக்கெட்ன்றே என்னது இது என்ன? அப்பதான் எனக்கு தெரியாது. மேலே என் எதிரே எதுவுமே எடுக்க மாட்டாங்க. வெளியே போய் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோட போய் பிடிச்சிட்டு வரும்போதெல்லாம் ஒரு ஸ்மெல் அடிக்கும். என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியாது. அந்த ஸ்மெல்லு வரும்போது எனக்கே கேர் ஆகிடுவேன் நான். அப்போ கேட்கும் போதெல்லாம் என்னப்பா இது வாசனையாக இருக்குது, ஒரு மாதிரி இருக்குன்னு. ஒன்றும் இல்லை பீடி பிடிச்சிட்டு வரேன், ஒன்றும் இல்லை இப்படியே சொல்லினேன். அதுக்கப்புறம் எனக்கா தெரிய வந்து நானும் கேட்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த மாதிரி நீ பிடிக்கிறியாமே எனக்கும் சொல்கிறாங்க, இல்லை எனக்கும் நிறைய பேர் கூட சொல்லியிருக்காங்க, நான் உங்கள்கிட்ட கேட்காம இருந்தேன். ஆமாம் நான் பிடிக்கிறேன், அதெல்லாம் நீ கேட்காத அப்படின்னு சொல்லிட்டேன். சரி அதுக்கப்புறமா நான் தனியாக கல்யாணம் புதுசாக யாரும் அவங்க வீட்டில் என்னை சேர்க்கவே இல்லை. நான் எங்கள் மாட்டில் போட்டு இந்த மாட்டில் வச்சு நான் சின்னதாக ஒரு வீடு எடுத்து நாங்கள் அங்கே 2 பேர் தனியாக இருந்தோம். அங்கே நல்லா இருந்தோம்மா. இவன் சந்தேகமா என்ன கரமோ எனக்கு தெரியல. நல்லா இருந்தால் திடீர்னு செம்ம அடி எனக்கு அந்த வயசில் எனக்கு 17 வயசுமா எனக்கு கல்யாணம் பண்ணது. எனக்கு இந்த மாதிரிலாம் குடும்ப வாழ்க்கைன்னா என்னன்னு எனக்கு தெரியாததான் நான் விழுந்தேன். நான் அப்போ கூட நான் சரி இதுதான் வாழ்க்கைன்னு ஆயிடுச்சு. நான் 2வது என் வீட்டுக்கு நான் போகக்கூடாது, நம்மளே நம்ம தேர்ந்தெடுத்த வாழ்க்கை நம்ம கையில தான் அப்படின்ட்டு நான் எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணியிருக்கிறேம்மா. நான் அடிச்சிருக்காரு அப்பவே செம்ம அடிமா. என்னால கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஏன்னாமா அது குளிக்கும் போது துணி வந்து ஸ்க்ரீன்ல போடாம பத்துச்சு. பாத்ரூம் வந்து குளிக்கிற பாத்ரூமு. ஒரு சின்ன பையன் வந்து எட்டி பார்த்துருந்தான்ட்டு என்ன சட்டை குடிக்கன்ட்டு அப்பச்சேன். அந்த பையன் சாப்பிட அவங்க அம்மா வேலை செய்கிற வீட்டில் வந்து கொடுத்துட்டு போனாங்களாம். அக்கா இது உங்கள் வீட்டில் இருக்கட்டோம்க்கா, நான் அப்பா போன வண்ணம் வந்து எடுத்துக்கிறேன்னு அந்த பையனோட அக்கா வந்து கொடுத்துட்டு போச்சு. அவனும் வருவான்னு பார்த்து நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு சரி நம்ம குளிக்கலாம். அதுக்குள்ளேயும் அந்த பையன் வந்து எடுத்துன்னு போயிடான். அந்த பையன் நான் குளிக்கிற நேரத்தில் கதவு தட்டினாமா. இவன் பக்கத்து வீட்டில் தான் இருந்தான். குளிக்கிற நேரத்தில் கதவு தட்டினான். என்னடா விஷயம்னா, அக்கா சாப்பாடு வேணும்க்கா, பசிக்குதுக்கா எங்களுக்கு அப்படின்னு. அக்கா குளிச்சுன்னு இருக்கேன்டா. சின்ன பையன்மா அவன். அக்கா குளிச்சுட்டு இருக்காண்டா, நான் குளிச்சுட்டு வந்தோடனே நான் பைய எடுத்து கொடுக்குறேன்டா அப்படின்னு. அது பக்கத்தில் இருக்கும் இன்னொரு பசங்க போய் சொல்லிச்சா என்னன்னு தெரியல. கதவை திறந்த ஒன்றும் ஒரு அடி, செம்ம அடிமா எனக்கு.
அப்போதாம்மா எனக்கே தெரிஞ்சுது இவன் மனசுல சந்தேகம்னு ஒன்று. அதுலேருந்து நான் யாருக்கிட்டையும் நான் பேசுறதே விட்டுட்டேன். நான் என் சொந்தக்காரங்க ரோட்டில் போன விட நான் பேச விட மாட்டேன். சரி நம்ம அண்ணங்கிட்டே பேசினா கூட ரோட்டில் பார்க்குறவங்க தப்பா என்ன நினச்சின்னு சொல்ல போகிறேன். எனக்கு எந்த வழி கூட தெரியாதுமா. உனக்கு தெரியுமா ராஜி? உங்கள்கிட்ட அவ்வளோ நம்பிக்கை வச்சு உனக்கே தெரியுமா ராஜி? வைராக்கியமா சொல்லிட்டாருமா. நான் வீடு ஹவுஸ் ஓனர் கேட்டாங்கன்ட்டு நான் வீடு காலி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கேருந்து காலி பண்ணி ஓட்டேரி போகணுமா. அங்கே இதுமாரி போலீஸ் தொல்லைலாம் ரொம்ப வந்துச்சு. இவரை வந்து கேட்டுட்டு சும்மா விசாரிக்கிறேன்னு இட்டுன்னு போவாங்கம்மா. அப்புறம் கேஸ் போடவே ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் அவருக்கு திருட்டு கேஸ் இருந்ததுன்னு சொல்லிட்டு நான் கல்யாணம் புதுசுல அவர் சும்மா தான் போட்டாங்க. அவர் எந்த தப்பும் பண்ணல சொல்றாரு. இப்பதாம்மா அதெல்லாம் போட்டது. ஆனா அவர் போன இது தப்பு பண்ணதுக்காக அவரை பிடிச்சி உள்ள போட்டிருந்தாங்க. எனக்கு அந்த வயசுல எனக்கு என்ன ஏதுன்னு கூட எனக்கு போலீஸ்னால கை காலெல்லாம் ஒதுரும்மா. எனக்கு அப்பெல்லாம் என்னன்னே தெரியாத நான் எத்தனை போலீஸ்காரங்கிட்ட போய் கெஞ்சி நான் அழுதுருக்கிறேம்மா. நான் எவ்வளோ வேதனையா எனக்கு ஒன்றுமே தெரியாது. எனக்கு நான் அழுவேன் சார். என்ன சார் நான் தப்பு பண்ணா விட்டுருங்க சார். நான் அழுவேன். என்னை பார்த்து கூட அனுப்பி விட்டுருக்காங்கம்மா நிறைய வாட்டி. நான் என்னால் முடியாது. தப்புதான் ராஜி. நான் அப்போ கூட கேட்டு வந்துருவேன்ப்பா. நான் எப்படின்னா கையில கால சொல்லுவா, நீ பேசு ராஜி, நான் என்ன எதுவும் பண்றது இல்லைல்ல, நீ பேசுவாமா. நானும் சரி சார் இப்பெல்லாம் ஒன்றும் பண்றது இல்லை சார், அவன் ஏதோ தெரியாம அப்போ பண்ணதான் இப்ப போட்டு இருக்காங்க சார் அப்படின்னு சொல்ல அவங்களும் கொஞ்சம் மனசு இறங்குவாங்கம்மா. அதுக்கப்புறம் பெரிய பையன் பிறந்த கையோட அடிக்கடிக்கு வந்து அந்த இன்ஸ்பெக்டர் மாறினா வந்து கேட்பாங்க. இன்ஸ்பெக்டர் வந்து மாறினா வந்து கேட்பாங்க. அதே மாதிரி வந்து பிடிச்சின்னு போயிட்டு அயனாவரத்துக்கே போயிட்டோம்மா. இவங்க அப்பா வீட்டுக்கே போயிட்டோம். வெளியில வாடகை கட்ட முடியல அப்படின்ட்டு அவங்க சொந்த வீட்லயே சண்டை போட்டு என்னை கூட்டின்னு போயிட்டாரு. என் பொண்டாட்டி வருவா, அவங்க சேர்க்காமலே இருந்தாங்கள. நான் வீட்டு வாசல்ல காலு கூட வைக்க கூடாதுமா. அவங்க வீட்டு வாசல்ல நான் மேல் வீட்டில் தான் இருந்தேன். அங்கே ஒரு 5 வருஷம் என் பெரிய பையன் 5 வயசு வரைக்கும் அங்கே தான் இருந்தோம்மா. இப்போ கூட இருந்தோம். அங்கே இருந்த டெய்லி சகவாசம் அவங்க ஏரியாவுக்கு போனவுடனே இன்னும் அதிகமாகிடுச்சு. ஏன் ஏரியா நீ ஏதோ கேட்கக்கூடாது. ரொம்ப ஃப்ரெண்ட்ஸுமா, அங்கே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, எல்லாம் கெஞ்சி அடிப்பானுங்க. என் பிள்ளைய வச்சுன்னு கூட பிடிச்சிருக்கிறாம்மா. நான் சொல்லுவேன், என் குழந்தைங்க இதெல்லாம் பண்ணாத, நீ ஏதோ அம்மா இல்லை, நீ இப்படி கெட்டு போயிட்ட, என் பிள்ளைக்கு நான் இருக்கிறேன், நீ எதுமெல்லாம் பண்ண என் பிள்ளைய நாளைக்கு கெட்டு போயிட்டேன்னு கூட சொல்லிக்கிறேம்மா. நான் அப்போ கூட பிடிப்பான் குழந்தைங்கள பக்கத்தில் வச்சுன்னா அந்த இது ஸ்மோக் பண்ணிகிட்டே இருப்பான் எப்போவுமே. அந்த பையனே கேட்க ஆரம்பிச்சிட்டாம்மா. என்னம்மா அப்பாவை அடிக்கடிக்கு போலீஸ் வருது, அப்பாவை அடிக்கடி கூட்டிகிட்டு போய் அந்த பையன் ரோட்டில் எங்கன்னா போனால் கூட ஓடி போய் ஒழிஞ்சுப்போம்மா. அந்த பையன் ஐயோ அப்பாவை போலீஸ் பிடிக்க வருது, அப்பாவை போலீஸ் பிடிக்க வருது, போய் ஒழிஞ்சுப்போம்மா அந்த பையன். நான் பார்த்துட்டு சொன்னேன், இது மாதிரிப்பா குழந்தையா அலறான், எனக்கு செட் ஆகாது, நம்ம மறுபடியும் எங்கன்னா தனியாக எங்கன்னா போயிடலான்ட்டுக்கு. இல்லை வேணாம்வா, நம்ம வீடு காலி பண்ணின்னு போயிடலாம், விற்றுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஃபேமிலியாக பேசி வீடு விற்கிறதுக்கு தாம்மா பிளான் பண்ணாங்க. 2 வருஷம் ஆச்சு. அதுல இருந்து வீடு வித்துட்டாங்க. அவர் பணம் அவர்கிட்ட இருக்குன்னு டெய்லி குடி ரொம்ப பண்றாருமா இவர். எனக்கு கொடுமை, செம்ம கொடுமைம்மா. இது அடிதாம்மா எனக்கு. எது கேட்டாலும் என்ன அடிப்பாருமா, மிரட்டுவாருமா என்ன. கண்ணாடி துண்டு கிட்டத்துக்கு வருவாரு. இருக்கிற வீட்டுலம்மா இதுமே போலீஸ் தொல்லைலாம் இருக்குன்னு நான் இப்ப மூளைக்கடையில தான்மா இருக்கிறேன். அங்க போனதுல இருந்து என்னன்னு தெரியல, போலீஸ் இது வரல, எனக்கு வீடு தெரியாதனால யாரும் வர்றதில்ல. இவர் அதை பயன்படுத்தி யாராக இருந்தாலும் இப்போ நம்ம வீட்டுக்கு வர மாட்டாங்களே அப்படின்ட்டு இவங்க அம்மா வீட்டுக்கு நீ போகக்கூடாது அப்படின்ட்டாருமா. சரி நானும் போவாமலே நான் சொன்னேன், நான் என்ன தப்பு பண்ணேன், என்னையே அம்மா வீட்டுக்கு நீ போகக்கூடாதுன்ற அப்படின்னு. இல்லை உங்கள் அம்மா எல்லாம் யாருமே சரியில்லை, நீ போகக்கூடாது. என்ன சரியில்லை சொல், மொட்டையாக வந்து போகக்கூடாது சரியில்லை அப்படின்னா என்ன விஷயம்? இல்லை எல்லாம் தப்பாக சொல்கிறாங்க, நீ போவாத அப்படின்னாரு.
சரின்ட்டு நானும் எங்கள் அம்மாட்ட சொன்னாங்கம்மா. எங்கள் அம்மா சொன்னாங்க, இங்கே வராமல் நீ நிம்மதியாக இருந்தால் போதும், நானும் போகிறது இல்லைம்மா. சரி ரொம்ப கஷ்டப்படுறமேன்னு சொல்லிட்டு நான் வீட்டு வேலைக்கு போனேம்மா. நான் 6 மாதம் 6 மாதம்தான் போனேன். வேலைக்கெல்லாம் நீ போகக்கூடாது, வேலைக்கு போகிறவளுங்க எம்மா சொல்லுமா, கோவத்தை சொல்லுமா, நான் குழந்தை திட்டணுமா, அது இல்ல சொல்லம்மா, நான் தப்பு தான்மா. கோவம் தான் பொண்டாட்டியை இந்த மாதிரி வார்த்தை கூப்பிடுறதா? புரியுதுமா, இதம்மா நான் இது வரைக்கும் சொன்னது இல்லம்மா, வேலைக்கு போவாத பேசாத மாதிரி சொன்னது இல்லை கிடையாதுமா. நான் நான் அந்த காசு நான் 1 ரூபாய் கூட நான் எடுக்க மாட்டேம்மா. எல்லாம் இருந்த கடன் அது இதுன்னு நம்ம செலவு பண்ணுவேன். நான் என் பிள்ளைகள் கூட ஒரு சாக்லேட் கூட நான் வாங்கி தர மாட்டேம்மா. நான் இப்போ உள்ள வேலைக்கு போன்னு சொன்னம்மா, இது எத்தனை வீட்டில் வேலை செய்யுதுன்னு தெரியாது, எவ்வளோ சம்பளம் வாங்குதுன்னு தெரியாது, எப்போ வாங்குன்னு தெரியாது, எத்தனை பேர் கேட்டது கிடையாதுமா. கேட்டு நான் என் செலவுக்கு நான் எதனா எடுத்துக்கிறேன்னா ஒரு மணி வாங்குறது வாங்கிக்கிறேன். ராஜி எப்போல இருந்து பிரிஞ்சீங்க? இப்ப ஆகஸ்ட் மாசத்துல தான் ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு. என்ன பண்ண 1 வருஷம் இந்த தொடர்ந்து எங்க மாமா காரியம்மா, எங்க மாமா இறந்துட்டாரு. மாமா காரியத்துல வந்தாருமா, நல்லா உட்காந்து எல்லாம் நல்லா உட்காந்து பேசினேன். திடீர்னு வந்து என்கிட்ட வந்து காதாண்ட வந்து சொல்றாரு, உங்ககிட்ட ஒரு விஷயம் நான் சொல்லணும் அப்படின்னாரு. என்னப்பா விஷயம், என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை உங்க வீட்டை பற்றி எல்லாரும் தப்பா பேசுறாங்க அப்படின்னு சொன்னாருமா. அந்த விஷயம் சொன்னாரா, அவ்வளோதான். நானும் அதோட கண்ட்ரோல். இவர் போய் குடிச்சிட்டு வந்து மறுபடியும் மைண்டு மாறிச்சு. குடிச்சிட்டு கஞ்சாச்சிட்டு என் பெரிய பையனை எப்போ பாரு என் பெரிய பையனை கையில் பிடிச்சின்னு போயிடுறாருமா. போயிட்டு வந்தோடனே அந்த செட்டு போட்டு இருந்த பசங்க பாட்டை மாற்றி மாற்றி போட்டுருந்தானுங்களாம். அதை கேட்டு சண்டை போட்டுக்கின்னு அப்படியே ரோட்ல போய் நின்றுட்டு வர்றவங்க கிட்ட எல்லாம் எங்கள் சொந்தக்காரங்க எல்லாருக்கிட்டையும் இவங்க தப்பானவங்க, இவங்க தப்பானவங்க, இவங்க தப்பானவங்கன்னு எல்லாருக்கிட்டையும் ஒருத்தராக வராங்க. என்னடி அந்த பையன் கிரண் அப்படி கத்தினுக்கிறானே ரோட்டில், என்னடி அந்த பையன் கிரண் அப்படி கத்தினுக்கிறானே ரோட்லன்னு எல்லாருமே வந்து. நானும் என்ன பண்ணுறது மம்மி, நான் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறேன், இங்கே வந்து இப்படி அசிங்கப்படுத்துகிறான் பாரு மம்மி அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் நான் சொல்லிட்டு இருக்கேன். இல்லை எனக்கு நம்ம ஃபோன் பண்ணி, என் குழந்தைய இட்டுன்னு வாடி, நீ வந்தாவா வரா கட்டி என்கிட்ட நல்லாதாம்மா பேசிட்டு போனாரு. அங்கே ரோட்டில் போய் வாடி என் பிள்ளைய இட்டுன்னு வரியா இல்லையா நீ அப்படின்னு ஃபோனில் ஒரு மாதிரி மிரட்டினார். சரி என்ன இது, சரி வீட்டுக்கு நான் போட்டோம், இங்கே இருந்தால் கத்தினுக்கிறாருன்னு சொல்லிட்டு என் பெரிய பிள்ளைய கூட்டின்னு போகிறானேன்னு சொல்லிட்டு என் பெரிய பிள்ளைய இட்டுன்னு போனோமா. என்னக்கு என்ன ஏங்க என்ன இப்படி பண்ணின்னு இருக்க, என்ன ஆச்சுக்குன்னு உர்ற ஆடுறமா எனக்கு ரோட்ல அடிச்சா. எனக்கு அப்படியே ஜென்மமே சிந்தி போச்சுமா. அவ்வளோ ஆம்பளைங்கம்மாங்க எனக்கு. நான் பிறந்து வளர்ந்த இடத்துல அவ்வளோ கூட்டத்துக்கு மத்தியில என்ன அடிச்சு. உங்க அக்கா வீட்டுக்காரர் இருந்தப்பவா? காரியத்துக்குமா 1 வருஷம் காரியத்துக்குமா. நான் சொல்லமா ஒயின் ஷாப் போயிட்டு வந்தேன்னு அப்ப நடந்ததுமா. அது கேட்ட உடனே போச்சம்மா. இவர் பொண்ணை வச்சுன்னு கூட என்ன எவ்வளவு இது பண்ணாருமா. அவரு பண்ண என்னது ஒரு பொண்ணை வச்சுன்னு இருந்தாருமா இவரு. ஐயோ சார், அது மட்டும்தான் இல்ல நினைச்சேன், பொண்டாட்டி மேல அவ்வளவு பாசம் நினைச்சேன். என்ன என் பொண்டாட்டி என் உயிர் மூச்சு. நான் கண்ணே நீ கண்ணை மூடுறது இமன்னு சொல்லிட்டு பொண்ணை வச்சிருந்தாரோ அதை சொன்னாரோ. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, போறேன் அடிச்சது நான் அந்த பொண்ணை வச்சிருந்தாரா? எவ்வளவு நாளைக்கு அதுதாம்மா தெரியல. இவங்க வருஷ கணக்குல மீட் பண்ணிருந்தாங்களா எனக்கு. எப்படி பிரிஞ்சு போனாங்க? அப்புறம் நான் தான் அடிச்சேன். என்ன ஒத்துக்கிறேன் எனக்கு வேணாக்கே நீ. நான் இப்ப கூட நான் சொல்றேன் எனக்கு வேணாக்கே நீ. சரிண்ணே கிரண் இங்க வந்து உட்காருங்க. கிரண் கிரண் நீ வேணாக்கே கிரண் வேணாக்கே போக்குனே. கிரண் அப்படி அங்க போய் உட்காருங்க, நான் பேசுறேன். உட்காருங்க. நீ எவ்வளவு பெரிய கேடு கட்டவனா இருப்ப? கெட்ட பொண்ணுன்னு தெரிஞ்சு நீ போறிய, அப்ப நீ எவ்வளவு கேடு கட்டவன்? கேடு கட்டவன் உன் கூட குடும்ப நேரத்தை நான் எவ்வளவு கேடு கட்டவன்? அதுக்குதான் சொல்றேங்க. என்ன இப்ப கூட நான் சொல்றேன், இப்ப என் பிள்ளைங்க ஃபியூச்சருக்காக தான் நான் இருக்கிறேன். இல்லன்னு வச்சுக்கோயா, என் பிள்ளைங்களுக்கு நான் வேற எதனா நான் பண்ணின எதனா கூட செத்துருப்பேன். நான் மறுபடியும் அதையே சொல்லாது. இல்லம்மா எனக்கு அவ்வளவு வேதனை. இப்ப கூடமா என் பிள்ளைங்க படிக்கணும்னு ஆசைமா. இப்ப நான் ஸ்கூலுக்கே அனுப்புறது இல்லம்மா. நான் இவனுக்கு பயந்துன்னு பிள்ளைங்களை தூக்கிட்டு போயிடுறாமா எப்ப பாரு. எப்போ கடைசியில சண்டை ஆச்சு? ஆகஸ்ட் மாசத்துல இருந்தாம்மா ரொம்ப சண்டை. அப்போ இவங்க சித்தப்பா பையன்லாம் சொன்னா, நான் வேணா பேசி விடுறேன் ராஜி, நீ வா, அவனுக்கு யாருமே இல்லைன்னு இட்டுன்னு போயிட்டாம்மா. இவன் அவ்வளோ நேரம் வரக்கூடாது. நான் வீட்டுக்கு போனேன், இவளை ஏன் நீங்கள் இட்டுன்னு வந்தீங்க, இவளை ஏன் இட்டுன்னு வந்தீங்கன்னு சொல்லிட்டு என்னை அடித்து தள்ளிட்டாரு. ஆட்டோவில் ஏறி உட்கார்றாமா, இவளை சும்மா விட்றமேன்னு ஆட்டோவில் குத்துறான். மூஞ்செல்லாம் இவ்வளோ பெருசாக பல்பு மாரி ஆயிடுச்சு எனக்கு.
அங்கேருந்து வீட்டுக்கு போனுங்கிற அவ்வளோ சீக்கிரம் அங்கே வந்துட்டாரு. ராஜி நீ வரியா வரலையா, வேணான்னு சொன்னவர் அங்கே வந்து நின்றுக்குன்னு ராஜி நீ வரியா வரலையான்னு. அப்புறம் அவன் சொன்னான், இங்கே இருக்கிறேன் நான் உன்னை பேசி அவன் மறுபடியும் கூப்பிட்றான், ஃபோன் பண்ணுறேம்மா, இனி ராஜிக்கிட்ட நான் எந்த சண்டையும் போட மாட்டாருன்னு, நீ வந்து அவங்க இனி அவங்க வீட்டுக்கு அவள் போகக்கூடாது, யார்கிட்ட டச் வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லி என்னை கூட்டின்னு போயிட்டு அவங்க என்னை இட்டுன்னு, ராஜி உன்னை வந்து உங்கள் வீட்டுக்கு தான் போகக்கூடாதுன்னு சொல்கிறான் அவன், ஏமே அது மட்டும்தான், நீ அதை மட்டும் விட்டுருமா அப்படின்னு. சரி நானும் சரி இவங்கள பார்க்கலனா கூட பரவாயில்லன்னு போயிட்டாம்மா. அவங்களுக்கு பிரியாணி எல்லாம் வாங்கி கொடுத்தாரு. வாங்கி கொடுத்து அவங்க சாப்பிட்டுட்டு ஒரு 9 மணிக்கு கிளம்புனாங்கம்மா நைட்டு. நான் சரி எனக்கு அடி வாங்கின டயர்டில் அப்படி பாயை போட்டு இப்படி படுக்கிறேன். என்னடி படுக்கிற, ஏந்திரி, இனிமேல் தான் உனக்கு நான் கச்சேரியை வைக்கணும்னுங்கிறேன், படுக்கிறாள் என்னவோ அப்படின்ட்டு. இவ்வளோ பெரிய கட்டம்மா, இவ்வளோ பெரிய கை இப்படி நடங்குது, இவ்வளோ பெரிய கட்டையை எடுத்து அடியிற என்னால முடியல, கத்தக்கூடாதுன்னு அடியிற, முட்டி போட்டுன்னு அடிய. அப்புறம் எப்படி தப்பிச்சு போனீங்க? அப்போ கூட நான் தப்பி இல்லைம்மா, அவ்வளோ அடியா வாயின்னு அவ்வளோ பெரிய கட்டையில் அடிச்சு நானும் சரி அடிச்சுன்னு போறானே என் பிள்ளைங்களுக்காக நான் பொறுமையாவே இருந்துட்டேம்மா. நான் இப்போ லாஸ்ட்டாக சண்டை வந்தப்போ என் வீட்டுக்கு ஓடிட்டேன். நான் என்னால் முடியல, அடி வாங்க முடியலம்மா என்னால், ஓடிட்டேம்மா. ஒரு நாள் அவங்க முந்தின நாள் அவங்க அண்ணன் வந்து இந்த மாதிரி ஃபோனு கிரணுக்கு கொடுக்க சொன்னான் அப்படின்னு வந்து கொடுத்தாருமா. நானும் சரி ஃபோனு எங்கள் அம்மா சொன்னாங்க, அவன் தான் அவ்வளோ இறங்கிக்கிறானே, நீ ஏன் கோவமாகற, நீ பேசு அப்படின்னாங்கம்மா. சரி நான் எத்தனை போய் பேசினேன். ராஜிம்மா என்னம்மா நீ இப்படி பண்ணுற, என் குழந்தைங்கள காட்டுமா, என் குழந்தை இல்லாமல் இப்படி இருக்கிறாம்மா அப்படி இருக்கிறாம்மான்னு கெஞ்சி எனக்கே மனசு கஷ்டமாச்சு. அண்ணனா உட்காருங்க. அது நான் எங்கள் அம்மா சொன்னாங்க, இவன் இவ்வளோ அழுகுறானே, அவனும் தனியாக தானே அங்கே இருக்கிறான் அந்த வீட்டில், நீ போறா. நான் சொன்னேன், இவன் அழுவியை நம்பி எல்லாம் ஏமாந்தி என்னை அனுப்புறீங்க, அப்புறம் நான் பொறுப்பு கிடையாதுமா அப்படின்னு சொல்லிட்டு தாம்மா நான் வீட்டை விட்டேன்னு. சரி பெரிய பையனை கூட்டிகிட்டு வா ராஜி, விநாயகர் சதுர்த்தி லீவு தானே, நீ வந்து இட்டுன்னு வந்து விட்டுட்டு மறுநாள் நான் ஸ்கூலுக்கு நானே காலையில் இட்டுன்னு வந்து விட்டுறேன், நீ கிளம்ப வச்சு இட்டுன்னு போயிடுன்னு. சரி நானும் யாரோ இல்லை போல அப்படின்னு நினச்சின்னு போனால் இவர் பாத்ரூம் போயிட்டு வெளியே வராரு போல. அது வெளியே தான் இருக்குது பாத்ரூம். உள்ளே போய் நிற்கிறேன், அவங்க அண்ணன் அப்படி பப்பரப்பையான பத்துன்னு இருந்தார். என்ன இவன் இங்கே என் வீட்டுக்கு வர மாட்டார், என்ன இவன் இங்கே வந்து பத்துனுக்கிறான்னு ஷாக் ஆகி அப்படியே திரும்புகிறேன். இவர் வராரு பாத்ரூம்லேருந்து வீட்டுக்கு உள்ளே வராரு. தங்கராஜே ஏந்திருப்பா அப்படின்னு அவங்க அண்ணனை எழுப்பினார். நான் வந்து மாட்டிக்கினேன்னா வந்து மாட்டிக்கிச்சு, ஏந்திரு அப்படின்னு ஒன்றும் கிச்சனில் போனார். இவ்வளோ பேர் கத்தி எடுத்து பின்னாடி சொருவினார், என்னை வலிக்கிற. அவங்க அண்ணன் ஃபுல் போதாம்மா, அந்த பொண்ணு குழந்தை இட்டுன்னு வந்துக்குது, நீ ஏன்டா அப்படி பண்ணுறேன்னு ஒன்று அவங்க அண்ணனை அடிக்கிற மாதிரி ஒரு சீன் போட்டார். அந்த இடத்துல எல்லாம் ஜனங்க இருக்குது அப்படின்னு ஒரு சீன் போட்டார். அவங்க அண்ணன் புச்சி கத்திமா ஆட்டோவில் ஏறியா குத்தவா. எதுக்கு ஆட்டோவில் ஏறணும்? அவர் என்னை எங்கேயா தூக்கின்னு போகிறாரு. இத்தனை நாள் டேமிக்கு 10 நாள் உங்கள் வீட்டில் தான் இருப்பேன் நீ, அதுக்கு என்ன பழி வாங்குறாரா அவர். இவ்வளோ பெரிய கத்தியை வச்சு ஏறியா குத்தவா இந்த இடத்துல வச்சிட்டாரு. எனக்கு நான் ஏறவே மாட்டேன்றேன். என் பிள்ளை ஏறி உட்காந்துக்கிச்சு பயந்து அழுதுன்னு. என்னை பிடிச்சி அப்படி தள்ளி விட்டு நான் அந்த கீழே அப்படியே விழுந்துட்டாமா. நான் ஆட்டோவில் அப்படியே காலை தூக்கி அப்படி அடிச்சுட்டு உட்கார வச்சு செம்ம ஸ்பீடை ஆட்டோ ரெட்டேரியில் இட்டுன்னு போய் மிரட்டுறாமா. எனக்கு போகிற வழியில் பெட்ரோல் 1 லிட்டர் பெட்ரோல் வாங்கி வச்சுக்கின்னு, எனக்கு அப்போல்லாம் அந்த ரூட்டு எனக்கு வழியெல்லாம் தெரியாம எந்த இடத்துக்கு போகிறேன்னே தெரியாத ஆட்டோவில் பயந்துன்னு போகிறேன். என் புள்ள சொல்லுது சைலண்ட்டாக, நான் தான் வேணான்னு சொல்லலாமா, நீ தனிமா வந்த அப்படின்னு. எனக்கு அழையே வந்துச்சு. எனக்கு பெட்ரோல் பங்கில் போயிட்டு வக்கீலுக்கு ஃபோன் பண்ணுறாராம். நான் எதுவானாலும் நீ தானே கேஸை பார்த்துக்கணும் அப்படின்னு வக்கீலுக்கு இவரே ஃபோன் பண்ணிட்டாருமா. ஃபோன் பண்ணி இந்த பேசு வக்கீல் பேசுகிறாரு அப்படின்னு என்கிட்ட கொடுத்தாரு. நான் வாங்குற நேரத்தில் அவர் கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ரெட்டேரியில் காலி இடமா, ரெட்டில்ஸா ரொம்ப அவசியம் இப்போ இல்லம்மா. நான் இருக்கிறத சொல்லணுமா, குத்தி கொள்ளவா இப்படியே பேசலாம். ஒரு விஷயம் கேட்கவா ராஜி உங்ககிட்ட, எதுக்கு இவ்வளவு சகிச்ச நீ? பொண்டாட்டின்னா இதெல்லாம் சகிக்கணும்னு யாரும் உங்க அம்மா சொல்லி கொடுத்தாங்களா? அடிக்கும் போது சும்மா இப்படி தடுத்தாமா, யார் நெஞ்சிலேயே நீ கையை வைக்கிறேன்னு குத்தி எனக்கு 4 நாள நான் எழுந்துக்க முடியாமலே. ஒண்ணு நீ நல்லா குடுத்திருக்கணும், அப்ப எல்லாம் சரியா போயிருந்திருக்கும். பொண்டாட்டிங்கிறத வந்து பல இல்லாதவ பொம்பளை
நான் என்ன செஞ்சாலும் அடங்கி இருக்கணும்னு நினைக்கிறதுனால தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்கீங்க. இப்போ உட்காந்து அழுத என்ன பிரயோஜனம்? இப்ப நாங்க சொல்றது கேப்பீங்களா? எங்களை நம்பி தானே வந்தீங்க. அப்ப கொஞ்சம் முதல்ல அழுவுறத நிறுத்திட்டு கொஞ்சம் பொறுமையா இருங்க. இல்லம்மா பொத்துக்க இல்லம்மா. பரவாயில்ல. ஒரு நாள் தனியா போயிட்டு நிறைய பொறுத்துனால போயிட்டு வரமா தனியா விட்டு என்ன பண்ணுறது? ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ. புரியுதுமா. பேசாம இருக்க கொஞ்ச நேரம். சொல்லுமா அன்னைக்கு என்னாச்சு? அதுக்கப்புறம் போய் மிரட்டினாரு. மிரட்டினாருமா. அதுக்கப்புறம் அவங்க சித்தி வீட்டுக்கு ரெடில்ஸ்ல இருக்கு, அவங்க சித்தி வீட்டுக்கு போயிட்டாரு. அவங்க சித்தி இல்லை. சரி உனக்கு கெட்ட நேரமாவே இன்னைக்கு ஆயிடுச்சு, வா இன்னைக்கு உன் கதையை இன்னையே முடிச்சுட்டு நான் என் வேலையை பார்த்துக்கிறேன்னு இட்டுன்னு போனாருமா. நைட்டு வரையில அவங்க சித்தி பக்கத்து வீட்டில் அவங்க சித்திக்கு ஃபோன் பண்ணாரு. அவங்க சித்தி என்ன பண்ணிச்சு, சாவி இங்கே எதிர் வீட்டில் இருக்குன்னு நீ வாங்கிக்கோ, ராஜி வந்திருக்கான்னு கேட்டோம். ராஜி வந்து ஐயோ அப்போ அந்த நான் அவங்க வீட்டுக்கு அங்கே வீடு போனேன்னு நான் போனேன், அப்போ உட்கார விடா ராஜியை அப்படின்னு அவங்க ஃபோன் பண்ணி சரி அந்த வீட்டை சாவி வாங்கி உள்ள அடிக்கிறாருமா. முடிய அப்படி பிடிச்சிக்கினாரு. பிடிச்சி இப்படி உட்கார வச்சு குத்திரவான்னு இப்படியே பண்றாமா. எனக்கு பையன் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். என் பையன் பக்கத்துலயே இருக்குமா. பண்ணமா. அதுக்கப்புறமா அவங்க சித்தப்பா நான் வர்றேன்டா இருட்டிச்சு அந்த இடம் எனக்கு தெரியல. இவர்ல நான் போய் சித்தப்பா வராரு, நான் போய் கூட்டின்னு வரேன். நான் சொன்னேன் நான் இங்கே இருக்கிறேன், என்ன நீ வேணா போயிட்டு வா அப்படின்னு அழுதுன்னு. இனியெல்லாம் உன்னை தனியாலாம் நான் விடவே மாட்டேன், நான் வா போலாம் அப்படின்னு ஆட்டோல உட்கார வச்சு என்னை இட்டுன்னு போயிட்டாருமா. வந்துட்டு என் சின்ன பிள்ளைய கூட்டிட்டு வர சொல்லிட்டு இவருக்கு ஃபோனு, எங்கள் அக்கா வீட்டுக்கு நீ ஃபோன் பண்ணு அப்படின்னு எங்கள் அக்காவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன். அவன் ட்ரெஸ்ஸு சந்தோஷம்லாம் அனுப்பு, அவங்க அண்ணன் வரான் நான் வீட்டாண்ட, நீ அனுப்பிடுறியா அப்படின்னம்மா. அதனால அனுப்பி விட்டுட்டாங்க. அனுப்பி விட்டு ஒரு மாதம் அவங்க சித்தி என்ன பண்ணாங்க, இவன் குடிக்கவாத அப்படி பண்ணுறான், எனக்கு டைராய்டு ப்ராப்ளம் இருக்குமா, நான் இன்னும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட நான் இன்னும் போகவே இல்லை. அவங்க சொன்னாங்க டைராய்டுக்கு மாத்திரை இருக்குது நான் வாங்கி தரேம்மா, நாட்டு மருந்து மாதிரி சொன்னாங்கம்மா. அங்கே போனதுக்கு இவர் குடிக்கு மருந்து சொன்னாங்க. நான் உடனே என்ன பண்ணேன், எனக்கு டைராய்டுக்கு இப்போ முக்கியம் கிடையாது, இவன் குடிச்சு தான் ஓவராக பண்ணியிருக்கிறான், இவனுக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு 500 ரூபான்னு கொடுத்து அது 15 நாளுக்கு குடிக்கணும். அந்த 15 நாள் இருக்கிற வர ஒழுங்கா தாம்மா அவனே குடிப்பான். அந்த இளநீரில் காலையில் குடிக்கணும், அதெல்லாம் ஒழுங்காக குடிச்சுன்னு இருந்தார். ஸ்கூலுக்கு போகிற நேரத்தில் இவருக்கு ஃபர்ஸ்ட் நாள் நான் கம்ப்ளைண்ட் பண்ணும் போது என் கூட அந்த ஸ்கூல் படிக்கிற பையனோட அம்மா வந்துச்சு. அந்த பொண்ணுகிட்ட நீ ஏன் பேசுவேன், அந்த பொண்ணுகிட்ட கம்மனே ஏரியா சும்மனா அந்த பொண்ணுகிட்ட ஏன் பேசுவேன், அந்த பொண்ணுகிட்ட ஏன் பேசுவேன். மறுபடியும் பொம்பளை பொண்ணுகிட்ட பேசுறது கூட அடிச்சு நான் சொன்னேன் அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி இனிமேல் நான் உங்ககிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிடு அப்படின்னு. நானும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், இனி ராணி நான் உங்ககிட்ட பேச உட்காந்துனேங்கிறாருமா. இப்படி உட்காந்துனேங்கிறேன், பேசினே இருக்கிறவர் இப்படி உட்காந்துருந்து அப்படியே ஸ்கூல் பெல்ட் வருதுங்களா அதை எடுத்து அப்படியே கழுத்தை போட்டு நெருக்கிட்டான். அப்படியே நெருக்கிறான். நான் கத்துறேன், சவுண்டு நான் போடக்கூடாதாம்மா, நான் வழியில கூட எனக்கு கத்த சுதந்திரம் இல்லையாம்மா எனக்கு. என்ன நினைக்கிறீங்க, இந்த பொண்ணை அனுப்புறதா இருக்கீங்களா? நான் அதனால தான் எழுதி கொடுத்து இது மாதிரி அனுப்பிச்சிருக்கேன் மேடம். இந்த மாதிரி ஒரு டைம் இல்லை நிறைய டைம் ப்ராப்ளம் வந்து நிறைய டைம் அனுப்பிச்சிருக்கோம். அட்ஜஸ்ட் பண்ணி தான் அனுப்பிச்சிருக்கேன். இதே டைம் மறுபடியும் போலீஸ்ல எழுதி கொடுத்து தான் அவள் லாஸ்ட்டாக அனுப்பிச்சோம். மறுபடியும் இதே தப்பு தான் பண்ணி. சரி, இந்த கெரசின் ஊத்துனதுக்கு அப்புறம் நீ வீட்டுக்கு போயிட்டியாமா? இல்லம்மா, நான் என்ன பண்ணேன், எனக்கே மூடு மாறிச்சுமா. இவன் கையில அடிபட்டு சாவறதோட நான் நிம்மதியா போயிடுமேன்ட்டு வத்திப்பட்டி டிவி ஸ்டேபிள்ல இருந்து எடுத்துக்கிடமா. என் பெரிய பிள்ளை என்ன புடிச்சுன்னு விடவே இல்லம்மா, அழுகுறான். கை கூட என்னால ஜிம்ம முடியலமா, அவ்வளவு சைலண்ட் நான் இருந்தேன். நான் வத்திப்பட்டி எடுத்த உடனே இவர் தண்ணியை மொண்டு ஐயோ ராஜி வந்துரு, ஐயோ ராஜி நான் தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்ட்டு. அப்புறம் ஜன்னலெல்லாம் ஏறி குரங்கு மாதிரி உட்காந்து கெஞ்சுறான். ஹவுஸ் ஓனர்ல பாக்குறாங்க, என்ன இவன் எப்படி பண்றான். அப்புறம் பேச்சுலர்ஸ் பசங்க மேல அப்புறம் என்ன நடந்தது, அங்க இருந்து உட்காந்துந்தம்மா. அதுக்கப்புறம் கிருஷ்ணாலாம் ஊத்திட்டாரு. அன்னைக்கு வெளியே இருக்கவங்க எல்லாம் போய் தண்ணி எல்லாம் ஊத்திட்டு உட்காந்துந்தம்மா. அன்னைக்கு இவர் சமாதானம் ஆயிட்டாராம். நான் இவர்கிட்ட மறுபடியும் சிரிச்சு நான் பேசணுமா, நான் ஏன்டி நான் நேத்தே விட்டேன்ல. எப்படி பிரிஞ்சீங்க அதுக்கப்புறம் நான் இதே மாதிரி தான் ஒருத்தவங்க சென்ட்ரல்ல இருந்து வருவாங்க, பூ விக்கிறவங்க, அவங்க அடிக்கடிக்க வந்து பாத்துட்டு போவாங்க. ஃபோன் பண்ணி கூப்பிடாரு. அவங்க வந்து சொல்லுவாங்க, நானும் கம்முன்னு விட்டுருவாமா. அன்னைக்கு அவங்கள பஸ் ஏற்றி இட்டுன்னு போயிட்டு போறவரை எனக்கு வீட்டுல வச்சு பூட்டிட்டு போயிட்டாரு. அவங்க கேட்குறாங்க, ஏன் கிரணே இப்படிலாம் பண்ற, இப்படி பண்றதெல்லாம் தப்பு தானே, ஏன் என்ன கூட்டுறேன்னு. ஐயோ இவ்வளோலாம் நான் இனிமேல் விடவே மாட்டேம்மா, இவளை இப்படிதான் வைக்கணும் இனிமேல். நீங்க பிரிஞ்சு போனீங்க? அன்னிதாம்மா ஓடிட்டேன் நான். எப்படி போனீங்க? அவங்கள விட்டுட்டு வந்தாரு, வந்த உடனே ஜன்னலை சாத்திட்டாரு. மறுபடியும் இவ்வளோ பெரிய பேட் எடுத்துக்கினாரு.
அடிக்கிறதுக்கு. அப்புறம் காய் சீவர அந்த இதை எடுத்து குத்துருவாராம் என்ன. நான் கடகன்னு ஓடிப்பேன், 2 பசங்களை எட்டுனே ஹவுஸ் ஓனர் வீட்டில் போய் தாப்பல் போட்டு, முன்னாடி இங்கே வந்துட்ட வாடி போகலான்றேன். நான்லாம் உன்னை நம்பி இனி நான் வரமாட்டேன், நான் இனி வரவே மாட்டேன்னு. அந்த ஹவுஸ் ஓனர் வந்தாரு, அவரையும் திட்டிட்டு என்னை தரன்னு ரோட்ல ஆட்டோல ஏத்திமா இப்ப எங்க போற பாத்தியா நீ திரும்ப நீ உங்க வீட்டுக்கு தானே நீ போற அப்படின்னு மிரட்டினாமா. நான் அப்போ பயந்தேன்னு சொல்லிட்டேன், நான் எங்க வீட்டுக்கு போல, உங்க சித்தி வீட்டுக்கு தான் நான் போறேன் அப்படின்னம்மா. சித்தி வீட்டுக்கு தானே வா, என்ன பண்ண சொல்லு. அதுக்கு எகரி குஷ்டமா ஆட்டோல இருந்து நானு அவ்வளவு பயம் வந்துச்சு. குழந்தைங்க ஆட்டோல தான் இருந்ததுமா. இவளுக்கு அன்னைக்கே கத்தி எடுத்துட்டு வந்தவன் இன்னைக்கு எதனா பண்ற மாட்டானான்னு சொல்லிட்டு ஆட்டோல மூளைக்கடை போற இதுல டிராபிக்கா இருந்தது. லொடுக்குன்னு எகிரி குடிச்சு அப்புறம் அங்க இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் கத்தி இந்த மாதிரி பண்றான்னு சொல்லி எல்லா ஜனமும் செம்ம ஜனம் சேர்ந்து அவங்க அச்சாங்களா, உன்ன புடிச்சாங்கம்மா. புடிச்சு என்னடா இப்படி பண்ணினுக்கிற, சண்டைனா உன் வீட்டுல போ, இங்க எல்லாம் இப்படி பண்ண பசங்களை நான் வாங்கிக்கணும்மா. பசங்களை இறக்குங்கண்ணா, என்னால முடியல, பசங்களை இறக்குங்கண்ணான்னு எல்லா பசங்களெல்லாம் இறக்கி என்கிட்ட கொடுத்து எங்கம்மா போனோம் நாங்க ஐநாவரம் போனோம்னா நான் ஐநாவரம் இங்க இருந்து ஆட்டோ ஏற்றி அவ்வளவு சீக்கிரம் அங்க என் வீட்டு. அதுக்கப்புறம் நீங்க அவங்களுக்கு போல? நான் போவே இல்லம்மா. என்னம்மா இப்ப சிச்சுவேஷன் என்ன? அவ இஷ்டமா, ஆனா உயிருக்கு உத்தரவாதம் இல்லம்மா. போனா யாரெல்லாம் இருக்கீங்க வீட்டுல? நான் இருக்கேன், எங்க பையன் இருக்காமா. எங்க வீட்டுக்காருக்கு கால் கை விழுந்து அவர் 2 வருஷமா படுக்கையா இருந்தவர் இப்பதான் கொஞ்சம் எழுந்து நடக்கிறாரு. நானு வீட்டு வேலைக்கு போறேன். எங்க பொண்ணு விடவா இருக்குது, அது 1.5 வருஷம் குழந்தை இருக்கு. அதுக்கு அவளுக்கு 7 வயசு பையன் ஒண்ணு இருக்கு, 4 வயசு பொண்ணு ஒண்ணு இருக்கு. இத பாருங்க, உங்களுக்கே இவ்வளோன்னா பெத்தவங்களுக்கு எப்படி இருக்கும்? பொண்ணை பெத்தவங்களுக்கு இந்த நல்ல பொண்ணை உங்களுக்கு கட்டி கொடுத்து அவங்க அனுபவிக்கிறது வேதனை இருக்கே. நீங்க அத்தனை தப்பையும் செஞ்சுட்டு அவள்கிட்ட அழுதுட்டு இருக்கீங்க உட்கார்ந்து. அவ அழணும்ல. சரி, இப்ப டாக்டர்கிட்ட பேச போறோம், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். நீங்க நல்ல பையன், ஆனா உங்களை நம்பி இப்போ அவ வரமாட்டா. அதுக்கு அந்த நம்பிக்கை வரமாட்டா. சாரி, நாங்களே அனுப்ப இல்ல, தேவையே இல்ல. நீங்க முதல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறீங்க, நார்மல் ஆகுறீங்க. எப்ப வேணுமோ அங்க வீட்டுல போய் பாருங்க, சம்பாதிச்சு கொடுங்க. உங்க பொண்டாட்டிக்கும் உங்க பசங்களுக்கும் சம்பாதிச்சு கொடுங்க. அவளும் வேலைக்கு போவா. தப்பு பண்ணறத மனசு வீட்டுக்குள்ள பூட்டி வச்சாலும் தப்பு பண்ணும். தப்பு பண்ணாத மனசு பாருங்க, சாக்கடைக்கு போனாலும் தப்பு பண்ணாது. அதனால சரி, அதனால பாருங்க, பொண்டாட்டிய நம்பிக்கை இருந்தா மட்டும் நீங்க புருஷன்னு சொல்லிக்கலாம், இல்லன்னா புருஷன்னு கூட சொல்லிக்க முடியாது. சரி, உங்க பொண்டாட்டி அவங்க வீட்டுலதான் இருப்பாங்க. நீங்க அவங்கள அம்மாட்ட பேசக்கூடாது, அக்காட்ட பேசக்கூடாது, தம்பிட்ட பேசக்கூடாதுன்னு நீங்க சொல்ல முடியாது. தேவையில்லை அவங்களுக்கு. இவங்க உங்க ப்ராப்பர்ட்டி கிடையாது, உங்க சொத்து கிடையாது. அவளுக்கு மனசு இருக்கு, அவளுக்கு சுயமரியாதை இருக்கு, பாருங்க, தன்மானம் இருக்கு, ரோஷம் இருக்கு, எல்லாமே இருக்கு. புரியுதுங்களா? அதனால அவங்க வீட்டுல இருப்பாங்க. நீங்க எப்ப வேணா அவங்க வீட்டுல போய் பார்க்கலாம். பசங்க எப்ப வேணா போய் பார்க்கலாம். நல்லபடியா சம்பாதிச்சு நல்லபடியா பொண்டாட்டிக்கு பசங்களுக்கும் செலவுக்கு கொண்டு போய் கொடுத்து நீங்க ஒரு 6 மாசம் 1 வருஷம் நல்லபடியா இருங்க. அதுக்கப்புறம் அவ முடிவு பண்ணுவா. 6 மாசம் 3 மாசம் மிஸ்டர் கிரண்குமார், இப்போ உங்களை நம்பி அந்த பொண்ணை அவ அனுப்ப மாட்டாங்க. நாங்களும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம். உங்க மேல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, நீங்க நல்ல பையன்னு எங்களுக்கு தெரியுது. ஆனா உங்க பழக்க வழக்கங்கள் மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்ல. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, ஹலோ கிரண்குமார். கிரண்குமார் நல்லவன், அதுல எந்த டவுட்டும் யாருக்கும் கிடையாது, அவளுக்கு தெரியாது, தெரியுமாமா? ஆனா கிரண்குமாருக்கு இருக்கிற பழக்க வழக்கங்கள் ரொம்ப கெட்டது. அத எல்லாம் விடுங்க. இது பாருங்க, வாழ்ந்து காமிங்க, அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணு வருவா. அதுக்கு முன்னாடி வரமாட்டா. இப்ப நம்ம உங்களுக்காக டாக்டர்கிட்ட பேச போறோம். மிஸ்டர் வரதன், வணக்கம். வணக்கம். வணக்கம் மேடம். இங்க கிரண்குமார்னு ஒரு பையன் வந்திருக்காரு. ஓகே. நல்ல பயங்கர பாசமா இருக்கிறது பையன். ஆனா பாவம், அம்மா சின்ன வயசுல இறந்துட்டாங்க. அப்பாவுக்கு நிறைய கெட்ட பழக்கங்கள், வளர்ந்து வந்த சூழ்நிலை சரியில்லை. அக்காவும் அக்கா மேல ரொம்ப பாசமா இருந்திருக்காரு. அக்காவும் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 வயசுல இருந்து அவர் ட்ரக்குக்கு அடிக்ட் ஆயிட்டாரு. அந்த பழக்கம் கத்துக்கிட்டாரு. ஆனா அக்காவோட இறப்புக்கு அப்புறம்
ஓகே. ரொம்ப இதுக்குள்ள போய் பொண்டாட்டியை ரொம்ப கொடுமைப்படுத்துறது, பொண்டாட்டி மேல சந்தேகப்படுத்துறது, பிளாக்மெயில் பண்ணுறது, மண்ணெண்ணெய் ஊத்துறது, அப்புறம் கத்தியை வச்சு விரட்டுறது, இந்த மாதிரி அந்த பொண்ணை பயங்கரமா அடிக்கிறது, அவ்வளோ கொடுமைப்படுத்தி இருக்காரு. ஆனா பொண்டாட்டி மேல பாசம். மறுபடியும் சொந்த பந்தத்துல எல்லாம் பேசி பேசி மறுபடியும் அந்த பொண்ணை அவர்கிட்ட அனுப்பி வைப்பாங்க. அவர் வந்து வீட்டுல டோரை சாத்தி ஜன்னலை சாத்தி மண்ணெண்ணெய் ஊத்துவாரு, கொளுத்துவேன் சொல்லுவாரு, கத்தியால குத்த பாப்பாரு. இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கு. ஒரு ஸ்டேஜ்ல அந்த பொண்ணு வீட்டுக்கு போயிட்டான். அவரால பொண்டாட்டி இல்லாம இருக்கவும் முடியல. பொண்டாட்டி மேல அவ்வளோ பாசம், கொள்ள பாசம். ஆனா அவரால என்ன பண்ணுறதுன்னு தெரியாம அவர் கழுத்தை நல்லா கத்தியால கட் பண்ணியிருக்காரு. ஹாஸ்பிட்டல்ல இருந்து இப்ப 10 நாள் முன்னாடி தான் வெளியே வந்திருக்காரு. இப்ப என்னன்னா அந்த பொண்ணுக்கு அவரை பார்த்தாலே கை காலெல்லாம் நடுங்குது. பிகாஸ் அவ்வளோ வேதனை அனுபவிச்சிருக்கா. அவங்க அம்மா, அவங்க தம்பி, அவங்க அக்கா எல்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாம் நீ நல்லா இருந்தா போறோம்மான்னு ஒதுங்கிதான் இருந்திருக்காங்க. ஆனா இவ்ளோ அனுபவிச்சதுக்கு அப்புறம் அந்த பொண்ணை தைரியமா அனுப்பி வைக்கிறதுக்கு அவங்களால முடியல. அவரு ஆக்சுவலா இப்ப கஞ்சா அடிக்ஷனா இல்ல என்ன அடிக்ஷன் அவருக்கு சொல்லுங்க. கஞ்சா, போதை, தண்ணி எல்லாம் இருக்கு. நீங்க பேசுங்க. போதை பழக்கத்தை விடணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கா? இருக்கு. ஓகே. அப்படி இருக்குன்னா நம்ம இன்னைக்கு வந்து புதன்கிழமை வந்து ஒரு மீட்டிங் ஒன்று, கவுன்சிலிங் மீட்டிங் பெரம்பூர் சர்ச்சில் வந்து 7 to 8:30 நடக்குது. சரி. அந்த மீட்டிங் வந்து ரெகுலராகவே நடக்குது. நார்காட்டிக் அனானிமஸ்னு ஒரு குரூப் இருக்கு சென்னையில். இதுல வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாம் போதையிலேருந்து மீண்டு வந்து போதை அடிக்கிறவங்களுக்கு விடுவு உண்டுன்ற ஒரு செய்தியை சொல்றது தான் இந்த ஃபெலோஷிப்போட முக்கியமான அம்சம். சரி. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து அவர் வந்து போதை அடிக்காம இருந்தா என்ன ஆகுது அது தெரியணும். சரி சரி. போதை அடிக்கலன்னா விட்ரோல்ஸ்னு வரும். இந்த நாங்க உங்களை வந்து பார்க்க சொல்றோம் அவரை. ஓகே. எப்ப வர சொல்லணும்? எனக்கு என் நம்பரை கொடுத்துருங்க. சரி. என் நம்பரை கொடுத்துட்டு பேச சொல்லுங்க. சரி. ஸோ அந்த மீட்டிங் ஸ்பாட்ல வந்து நம்ம மீட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட். சரி. அதுக்கப்புறம் தேவைன்னா நம்ம இதுல இருந்து மீண்டு வரலாம். சரி. ஃபர்ஸ்ட் வந்து பொண்டாட்டிய நல்லா வச்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் நான் போதையில இருந்து வெளில வரணும். கரெக்ட். சரிங்க. போதை கூட இருந்ததுன்னா பொண்டாட்டி நல்லா வச்சுக்க முடியும். இதே தான் பிரச்சனைக்கு மேலும் மேலும் வரும். இவரோட மோசமான கேட்டகரிஸ்ல இன்னைக்கு வெளில வந்து நல்லா இருக்காங்க. சூப்பர் சூப்பர். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூமா. தேங்க்யூ தம்பி. இப்போ நல்லா புரிஞ்சுங்க. நீங்க போதை எடுத்துக்கலன்னா என்ன ஆறுது உங்களுக்கு? தலை வலிக்கும், வயிறு வலிக்கும், சாப்பிடாம இருக்க முடியாது. சரி. இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா பொண்டாட்டி மேல உங்களுக்கு கொள்ள பாசம் இருக்கு, பசங்க வேணும்னு ஆசையா இருக்கு, அவங்கள நல்லா வச்சுக்கணும்னா முதல்ல போதையில இருந்து நீங்க வெளியே வரணும். உங்களை விட மோசமா இருக்கிறவங்க எல்லாம் இதுக்குள்ள இருந்து வெளியே வந்திருக்காங்க. ஆனா உங்களுக்கு ஆசை இருக்குல்ல இதுல இருந்து வெளியே வரணும்னு, அதுக்கு இந்த குழு வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனா ரெகுலரா போகணும். இப்போ உங்களை விட மனநல பாதிக்கப்பட்டிருக்கிறது ராஜிக்கு, பசங்களுக்கு. அதனால கொஞ்ச நாளைக்கு அவங்கள தொந்தரவு பண்ணாதீங்க. நீங்க தைரியமா இருங்க. இந்த குழுவோட உதவி எடுத்துங்க. நான் சொல்றது கேளுங்க. குழுவோட உதவி எடுத்துங்க. உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும் கேளுங்க. நம்ம டீமும் பண்ணுவாங்க. பசங்க இருக்காங்க. எப்போ வேணா நீங்க அவங்களை கூப்பிட்டு பேசலாம். உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணா பண்ணுவாங்க. ராஜி உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டா. நீங்க நல்லா திருந்தி நல்லபடியா மீண்டு வாங்க. நிச்சயமா ராஜி உங்க கூட வந்து வாழ்வா. இப்போ உங்க குறிக்கோள் என்ன இருக்குன்னு தெரியுமா? ஒரு நல்ல குடும்பம். கிரண்குமார், ராஜி, 2 பசங்க பேர் என்னதுமா? பிரதீஷ், சந்தோஷ். 4 பேரும் அருமையான ஒரு குடும்பம். பசங்களை அப்படி மணிமணியா வளர்க்குறீங்க. கிரண்குமாரை பார்த்து எங்க அப்பா எவ்வளோ நல்லவரு, எங்க அம்மாவை எவ்வளோ சந்தோஷமா வச்சிருக்காரு, எங்க அம்மாவை எவ்வளோ நல்லா பாக்குறாருன்னு பசங்க ஆசையா சொல்லணும். அந்த அளவுக்கு கிரண்குமார் வரணும். கிரண்குமார் நல்லவன். கிரண்குமார் தப்பானவனே கிடையாது. ஆனா இப்போ ஒரு சின்ன கஷ்ட காலம். சரியா? அங்க போய் உங்க உடம்ப சரி பண்ணிக்கிறீங்க. போதையில இருந்து வெளியே வர்றீங்க. நல்லபடியா ஆனதுக்கு அப்புறம் அவங்களே அனுப்பிச்சு விட்டாங்க. மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.